ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் என்னங்கிறத அடுத்தவங்ககிட்ட சொன்னோம்னா நம்ம நல்லா பிழைக்கும்போது இன்றைக்கி கஷ்டங்கிறத மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதே நாளைக்கு நம்ம நல்லா பிழைக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்றைக்கி இவ இப்படி இருந்தா, இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இன்றைக்கி வாரம் இவளுக்கு வாழ்வு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை பின்னாடி விட்டு முன்னாடி பேசுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கூட பார்த்து இல்லாதவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நம்ம ஒரு நாள் பேசும்போது தெரியாது, 2 நாள் பேசும்போது தெரியாது, நாளையில நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்டயே பேச்சை வாங்கி அதை கொண்டு போய் ஒன்றுக்கு நாளாக பற்ற வச்சு விட்டு போயிடுவாங்க, சிக்கலில் மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இது மாதிரி நடந்துகிட்ருக்குது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பேசணும். யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சு பேசணும். அதே மாதிரி நம்மளோட கஷ்டத்தையும் சரி, நம்ம சந்தோஷத்தையும் சரி யார்கிட்டையும் சந்தோஷம் சொன்னாலும் கஷ்டத்தை சொல்லிடாதீங்க யார்கிட்டையுமே. கஷ்டத்தை சொன்னால் அது நமக்கு நாளைக்கு அதே ஒரு ஏளனமாக பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம அதை பார்த்து தான் தெரிஞ்சு தான் நம்ம பேசணும். உலகம் அப்படி இருக்குது. அதே மாதிரி நம்ம யார்கிட்ட தான் இருந்தாலும் எங்கே வெளியில் போனாலும் வந்தாலுமே நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. சரிங்களாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.